அத்தியாயம் 19. என்னக்கா முடிவு பண்ணிருக்கீங்க என்று கைபேசியை பார்த்திருந்த நித்திலாவை கேட்க, என் முடிவுல எந்த மாற்றம் இல்ல பூவழி, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அவங்க கிளம்பாம நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அப்போ உங்க அண்ணா என்று கேட்க, மீண்டும் அவள் கைபேசி ஒலித்தது. வேல்முருகன் தான் அழைத்திருந்தார். அதை கண்டு கொள்ளாத நித்திலா, வீட்டை விட்டு கிளம்புன இத்தனை நாளில எங்க இருக்க, என்ன பண்ற, எப்படி இருக்குன்னு கூட கண்டுக்காதவன் பேசினத நான் ஏன் பெருசா எடுத்துக்கணும்? கூட பிறந்த தங்கச்சி பூவழி நானு. பெத்தவங்க தான் வீட்டு வாசப்படி ஏறாதுன்னு சொன்னாங்கன்னா, இவனும் ஒரு வார்த்தை நீ என் வீட்டுக்கு வா, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லவே இல்லையடா. அப்புறம் என்ன அண்ணன், நிஜமாவே இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல நான் தயாராவே இல்ல என்று பேசிக்கொண்டிருக்க, தொடர்ந்து வேல்முருகன் மற்றும் சுந்தரியின் அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. வீட்டுல பிரச்சனை பெருசா இருக்க போகுதுக்கா, எடுத்து பேசுங்க. நான் போட்ட கண்டிஷனை வீட்டுல எல்லார்கிட்ட சொல்லிருக்காரு பூவிடி, அதான் இப்படி வெடிக்குது போல. என்னக்கா சொல்றீங்க? நீங்க அவரோட பேசுனதை எதுக்காக அவங்க கிட்ட சொல்லணும்? இன்னைக்கு என்ன கிடையாது பூவிடி, எப்பவுமே என்ன ரொம்ப சுலபமா விட்டு கொடுத்துருவாரு. அதுதான் நான் எல்லாருக்குமே இழப்பமா இருக்கேன். ஆனா இதே ரூபி கிட்ட 1008 குறை இருந்தாலும் என் பொண்டாட்டி குழந்தைன்னு சொல்லி எங்க அண்ணா அவளை யார்கிட்ட விட்டு கொடுத்ததே கிடையாது தெரியுமா? அதனாலதான் எங்க அம்மா அவளை ஒரு சிலவை யோசிப்பாங்க. ஆனா எனக்கு அப்படி வாய்க்கல. பொண்டாட்டி பேசினதுல எது அடுத்தவங்க கிட்ட சொல்லணும், இத தன்னோட வச்சுக்கணும் கூட தெரியாத மனுஷனுக்கு இது தேவைதான். சாதாரணமா நான் வரேன்னு சொல்லி அவங்கள போக சொல்லி இருந்தாலே எல்லாருமே கிளம்பி இருப்பாங்க. அது தெரியாம அவரு வார்த்தையை விட்டு மாட்டிக்கிட்டதுக்கு நான் ஏன் கவலைப்படணும் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டாலும் அவள் முகத்தில் அப்படி ஒரு வலி. அக்கா என்று கைகளை பிடிக்க கண்ணீரை தொடுத்த நித்திலா குரலை சிறுமி, இவங்களை பத்தி பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும், கிளாஸ்க்கு டைம் ஆச்சு வா என்று கிளம்ப, வீட்டில் இருந்து ரகுவரன் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தலையை பியத்து கொண்டிருந்தான். அவன் அரைக்கதவு தட்டவும், யாரு என்றான் ஆவேசமாக. மாப்பிள நான் தான் திறங்க என்ற ஹரியின் குரலில் அவனை உள்ளே அனுமதித்தான். எனக்கு உங்க நிலைமை நல்லாவே புரியுது, கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. நான் நித்திலா கிட்ட பேசிட்டேன். அவ கண்டிப்பா தன்னோட தப்ப உணர்ந்து வீட்டுக்கு வருவா. சாயந்தரம் வரலாம் காத்திருக்க வேண்டாம், நானே போய் கூட்டிட்டு வரேன் என்றான். அதெல்லாம் வேண்டாம், ரூபிய கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பினா போதும். மாப்பிள்ள, ரூபிய குழந்தை மாதிரி. இப்ப குழந்தை இப்படி இருக்கிறத அவளால கண் கொண்டு பார்க்க முடியல. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் அஸ்வந்த் நினைப்பாவேதான் இருப்பா என்றுவனை வெறுத்து பார்த்தான் ரகுவரன். அதனால குழந்தை முழுசா குணமாகிற வரை கொஞ்ச நாள் அவ இங்க இருக்கட்டும். எனக்கும் ஆபீஸ்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு, நான் கிளம்புறேன், அப்புறமா நான் வந்து பாக்குறேன் என்று கிளம்ப, எப்படி இவர்களை கிளப்புவது என்ற தீவிர யோசனையில் ரகுவரன். அண்ணா என்ன சமைக்கிறதுன்னு அத்தை கேட்டாங்க என்று அடுத்து ரூபினி வர, விஷத்துல ஏதாவது செஞ்சு வைக்க சொல்லு, அள்ளி கொட்டிக்கிற. என்ன நான் பேசுற, நீ காலையில இருந்து சாப்பிடல, அண்ணி வேணும்னா அக்கறை இல்லாம இருக்கலாம், நாங்களும் அப்படி இருந்துட முடியுமா? இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சது, நீ எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா என்ன கொஞ்சம் தனியா விடு என்று துரத்தி விட்டவன் கதவை சாற்றி பால்கனிக்கு சென்று நின்று விட்டான். எத்தனை அழகாக சென்ற வாழ்க்கை இப்படி தலைகீழாக புரட்டி போட்டதை ரகுவரனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. விசேஷ நாட்களில் அருளரசி மற்றும் ரூபியின் குடும்பம் இங்கே வந்து நாள் கணக்கில் தங்குவது ஒன்றும் புதிதில்லை. அப்போதெல்லாம் சமையல் அறிய கதியாக இருக்கும் நித்திலாம் ஒவ்வொருவருக்கும் பிடித்ததை சுட சுட சமைத்து பரிமாறி இன்முகத்தோடு வழி அனுப்பி வைப்பாள். ஆனால் இப்போது அவளின் திடீர் மாற்றம் இன்னும் அவனுக்கு என்னென்ன வைத்துக் கொண்டு காத்திருக்கிறதோ என்ற அச்சம் கொடுக்க உடனே மனைவிக்கு அழைத்தான். ஆனால் வகுப்பில் இருந்ததால் அவள் எடுக்கவில்லை. என் போனை கூட அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு திமிரா என்று முணுமுணுத்தவன், நல்லா தானடி இருந்த, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? எல்லாம் அந்த சத்யாவை சொல்லணும், அவ கொடுக்கிற தைரியத்தானே இப்படி ஆடுற என்று தன் போக்கில் பேசி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தான். இப்போதும் தன் வாழ்வு தலைகீழாகி போனதற்கு மற்றவர்களை குற்றம் சொல்பவனுக்கு அதில் அவன்தான் மிகப்பெரிய குற்றவாளி என்ற உண்மை பிடிபடவில்லை. இரு கரங்களையும் கோர்த்தபடி விட்டத்தை வெறித்தவாறு மணிக்கணக்காக படுத்துக் கொண்டிருந்தவன் சட்டென எழுந்து பீராவில் எதையோ தேடினான். தேடிய பொருள் கிடைக்கவும் கூடவே பணத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியில் வர, ஹாலில் அமர்ந்திருந்த அருளரசி மாலை பெண்களின் புகைப்படும் ஜாதகத்தோடு வருமாறு ஜோசியரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். யார் போட்டோமா? எல்லாம் பொண்ணுங்க போட்டோ தான். இனியும் அவளுக்காக காத்திருக்கலாம் வேண்டாம், காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கோ, பிள்ளையும் நீயும் அல்லாடாத என்றவரை
முடிக்க விடாமல் போது நிறுத்துமா என்று சீறினான். ரகுவரா, என்னை என்ன நினைச்ச நீ? ஒருத்தனுக்கு ஒருத்தின் வாழறவனா? கற்பனையில கூட இன்னொரு பெண்ணை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க என்றதில் மொத்த குடும்பமும் அவனை திகைத்து பார்த்தது. என்ன நான் பேசுறேன்? புது அம்மா வருவாங்க நீ சொன்னதா ஸ்ரீ சொன்னா, இப்ப இப்படி பேசுற என்றதும் கண்களை மூடி திறந்தவன், அன்னைக்கு ஏதோ கோபத்துல அப்படி சொன்னேன் இல்லைங்கள, அதுக்காக இன்னொரு முறை இந்த பேச்சை யாராவது எடுத்தீங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்றவன் தன் கையில் இருந்த நகை பெட்டியை தங்கையிடம் நீட்டி, உனக்கு இந்த மாங்காய் மேல கிடைக்கிறது தானே ரூபி பிரச்சனை, எடுத்துக்கோ என்றான். அண்ணா, இத பார், எனக்கு நிம்மதி தேவை. அதுக்கு விலை இந்த மாங்காய் மலையா இருக்கிறப்போ இனி இது இங்க இருக்க வேண்டாம், நீ எடுத்துட்டு போயிடு என்றவன் அவள் கையில் 15,000 கொடுத்து, பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச நிலைமை சரியாகிற வரைக்கும் மாசம் மாசம் உனக்கு நான் பணம் கொடுக்கறேன். உனக்கு என்கிட்ட உரிமை இருக்கிறத நிரூபிக்க இது போதும் நினைக்கிறேன். ஒருவேளை உனக்கு அதிகமா தேவைப்பட்ட என்கிட்ட கேளு. ஆனா இனி பணம் நகை எது சம்பந்தமாகவும் உன் அன்னைக்கிட்ட நீ பேச வேண்டாம், புரியுதா? அண்ணா, ஆமா, இனியும் அப்பா இருந்து அப்படி செஞ்சிருப்பார் இப்படி செஞ்சிருப்பான்னு பேசி என் நிம்மதியை கெடுக்காத, கிளம்பு என்றதில் கையில் இருந்த பணத்தையும் நகையும் பார்த்திருந்த ரூபிக்கும் வார்த்தையே வரவில்லை. என்ன ரகுவரா இது என்ற அருளிடம் வந்தவன், ஆமா உனக்கு என்ன இப்ப மன்னிப்பு தானே வேணும், அதை கிடைச்சா கிளம்பிடுவியா என்றான். என்ன திடீர்னு கேக்குற? என் முகத்தை பார்த்து பேச தைரியம் இல்லாம உன் பொண்டாட்டி போன்ல கேக்குறேன்னு சொன்னாலா? அதெல்லாம் முடியாது. அவ என்கிட்ட நேர்லதான் வந்து மன்னிப்பு கேட்கணும். அம்மா, உனக்கு தேவையான மன்னிப்பு கிடைச்சா கிளம்பிடுவியா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்றதும் ஆம் என்று தலையசித்தார். சரி, நானே கேக்குறேன் என்று ரகுவரன் ஆரம்பிக்கவும், நீ ஏன் கேக்குற? தப்பு பண்ணது உன் பொண்டாட்டி என்றவரை முடிக்க விடாமல், அதான் நீயே சொல்றியே தப்பு பண்ணது ஏன் பொண்டாட்டி தான்னு, அவளுக்கு பதில் இப்ப நானே கேக்குறேன். கூடிய சீக்கிரமே அவளையும் கேட்க சொல்ற. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறியா என்ற ரகுவரன் அவரிடமும் 20,000 கொடுத்து, இது நான் சம்பாதிச்ச பணம், இதுல உனக்கு முழு உரிமை இருக்கு என்று மாதம் 1.5 லட்சத்திற்கு மேலாக சம்பாதிப்பவனுக்கு அவர்களுக்கு கொடுக்கும் சில ஆயிரங்களால் பெரிய பாதிப்பு ஒன்றுமில்லை. ஆனாலும் என்று அருளரசி ஆரம்பிக்கவுமே, உனக்கு மாசம் மாசம் கொடுக்கற, தயவு செய்து எடுத்துட்டு கிளம்பு என்றவனின் வார்த்தைகளை சற்று அசைந்து கொடுத்தவர், கண்டிப்பா அவளும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதோட எனக்கு பக்குவமா சமைக்கிறதுக்கு அவளுக்கு தான் தெரியும். ஏதோ என் நேரம் இத்தனை மாசம் வெந்தத்தை தின்னுட்டு இருந்துட்டேன், இனி இப்படியே இருந்தா படுத்த பிடிக்க ஆயிடுவேன்னு பயமா இருக்கிறவரா என்று கண்ணீரோடு சொல்ல, சரி சரி திரும்ப அழாத, முதல்ல அவ இங்க வரட்டும், அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் சரி என்று இழுத்தவர், எதுக்கும் அவ வந்ததுக்கு அப்புறமா போறேனே என்றார். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, கிளம்புங்க என்று ஒரு வழியாக அனைவரையும் கிளப்பி விட்டவன் நேரத்தை பார்க்க அது 2:30 என்று காண்பிக்க பரபரப்பாக இயங்கினான் ரகுவரன். நேராக மார்க்கெட்டுக்கு சென்றவன் மீன், இறால், கறி என்று அத்தனை வாங்கி கொண்டு வந்தான். பின்னே அடிக்கடி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் ரகுவரன் மாத கணக்கில் பிரிந்திருப்பதால் அவன் வீடு திரும்பும் என்றும் அசைவத்தில் அவனுக்கு பிடித்த அத்தனை வகையும் தயாராக இருக்கும். இதே போல பல மாத பிரிவிற்கு பின்பு மட்டும் ரகுவரன் இரவு 7 மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வந்து விடுவான். அப்படி வருபவன் வீட்டினில் நுழையும் போது நித்திராவின் கறிக்குழம்பு வாசமும் பிரியாணியின் வாசமும் போட்டி போட்டி கொண்டு அவனை வரவேற்கும். அதுவும் அவன் வரும் நேரம் இருந்து நித்திலா சூடாக மீனை பொரிக்கும் வாசம் ஆளை கட்டி இழுக்கும். சூடாக சமைத்து வைப்பதோடு அவன் குளித்து விட்டு வரவும் அத்தனையும் அழகாக டேபிளில் அவள் அடுக்கி வைக்கும் நேர்த்திக்கு உள்ளுக்குள் சபாஷ் போடுவான். ஆம், மனதினுள் அவள் சமையலை பரிமாறும் விதத்தை நேர்த்தியை பாராட்டுவானை தவிர்த்து அவன் வார்த்தைக்காக காத்திருப்பவளிடம் வாய் திறக்க மாட்டான். இத்தனைக்கும் நித்திராவின் முகத்தையும் பார்ப்பது எதற்காக என்று தெரிந்த போதும் சாப்பிட மட்டுமே வாயை திறப்பான். வாங்கி வந்ததை சமையல் அறையில் பத்திரப்படுத்தி அவன் பிள்ளைகளை அழைத்து வந்து முகம் கழுவி பால் கொடுத்து வகுப்புக்கு அழைத்து சென்றவன் சரியாக 4 மணிக்கு டான் என்று அகாடமி வாசலில் நின்றுவிடம் அடுத்த 10 நிமிடத்தில் பூவிழியோடு வகுப்பில் இருந்து வெளியில் வந்த நித்திலாவின் நடை ஒரு கணம் தடைப்பட்டது. அக்கா, நீங்க அவர் கூட வாங்க, நான் ஸ்கூட்டில கிளம்புறேன் என்று மகிழ்ச்சியோடு தன் வாகனம் நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கு செல்ல நித்திலா அசையாமல் அங்கேயே நின்றிருந்தாள். என்ன பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் உட்கார, நேரமாச்சு. நான் இன்னும் எதுவும் பேக் பண்ணல என்று நித்திலா சொல்லவும்
ரகுவரன் தன் கோபத்தை வெகுவாக போராடி கட்டுப்படுத்தினான். ஆனால் அதை சோதிப்பது போல, என் கண்டிஷனுக்கு நீங்க என்ன சம்மதிக்கவே இல்லையே ரகு என்று நித்திலா கேட்கவும், சம்மதிக்காம தான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேனா, முதல்ல கிளம்பு என்றான். இல்ல, உங்களுக்கு அதிகமான வேலை இருக்கும், நீங்க போங்க. நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பூவழியோட வீட்டுக்கு வரேன். எக்ஸ்ட்ராக்கு என்கிட்ட தானே இருக்கு என்றாள். இல்ல பரவாயில்ல, எனக்கு பெருசா இன்னைக்கு வேலையெல்லாம் கிடையாது, நான் வெயிட் பண்ணிட்டே கூட்டிட்டு போறேன் என்று அவளை ஏற்றிக்கொண்டு ஹாஸ்டலுக்கு சென்றவன் அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டிற்கு அழைத்து செல்ல லிப்டில் ஏறிய போதே அவனுக்கும் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்தது. ஒரு அவசர வேலை இருக்கு, சீக்கிரமா வந்துடுற, சமைச்சு வச்சிடு, பசங்களை நானே கூட்டிட்டு வந்துடுறேன் என்று வாசலோடு கிளம்பினான். ஆனால் வீட்டினுள் வந்த நித்திலம் அடுத்த அரை மணி நேரத்தில் பூவழியோடு டியூஷன் சென்டருக்கு கிளம்பிவிட வேலையை முடித்து பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டவன் வழியில் வழக்கமாக பூ வாங்கும் இடத்தில் நிறுத்தினான். என்ன ரகு தம்பி, ரொம்ப நாளா இந்த பக்கம் உன்னை பார்க்கவே முடியல, ஊருக்கு போயிருந்தியா என்று விசாரித்தார். தினமும் அவனுக்கு பூ கொடுக்கும் பாட்டி. ஆமா பாட்டி என்று சிரிப்போடு சமாளித்தவன் வழக்கத்திற்கு அதிகமான அளவு நெருக்கமாக கட்டிய மல்லிகை சரங்களோடு வீடு திரும்பினான்.